அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். ஸ்கூலில் பசங்களுக்கு லீவ் விட்டதுனால ஊருக்கு போகணுன்னு பிள்ளைங்க வந்து அடம் பிடிச்சாங்க. அதனால் நாங்கள் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அக்கா வீட்டுக்கு வந்து கிளம்புனோம். ட்ரெயினுக்கு தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். இப்போ கிளம்புறப்ப தான் வந்து திடீர்னு வந்து நம்ம அங்கே உள்ள எஸ்ஐ வந்து சிதம்பரம் ஸ்டேஷன் எஸ்ஐ வந்து சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து ஒரு மீட்டிங் வந்து பண்ணாங்க. உங்கள் பொருளை எப்படி சேஃப்டியாக நீங்கள் வச்சுக்கணும், ஏன்னா வந்து டிப்டாப்பாக வராங்க திருடலாம், அதனால் வந்து நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது, எந்த பொருளையும் வச்சுட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் தான் வந்து போட்டாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடிக்கடி ட்ரெயினில் போகிறவங்களா இருந்தால் அது தெரியும், கொஞ்சம் அவங்க சேஃப்டியாக வந்து இருந்துப்பாங்க. நம்ம அடிக்கடி போகிறவங்கள எப்போவாது இந்த மாதிரி எங்கேயாவது ஊருக்கோ இல்லை ஏதோ லீவ் விட்டால் போகிறதோட சரி. அதனால் நமக்கு கொஞ்சம் அவங்க சொல்லும்போது பயமாக தான் இருந்துச்சு. ஜுவல்லி நம்ம போட்டிருந்தோன்னு சொன்னால் அதை ரொம்ப வந்து நம்ம சேஃப்டியாக வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோன்னா எல்லோரும் போகாமல் ஒருத்தர் வந்து பேக்கு நம்ம பொருளை பார்த்துக்கணும், ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போகணும். அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. கண்டே பிடிக்க முடியாது, நம்மள மாதிரி நிறைய டிப்டாப்பாக இருப்பாங்க, நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிஸ்கெட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா, குழந்தைங்களுக்கு எதாவது கொடுத்தாங்கன்னா சாக்லேட் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு குழந்தைங்கக்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாப்பாவை தான் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் வந்து மேம் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. பாப்பா வந்து எடுத்து கொடுத்துச்சு. அப்புறம் அவங்க வந்து நல்லா பேசிட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூ வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா இங்கே மதுரை சைட்லாம் பார்த்திங்கன்னா மல்லி வந்து ரொம்ப விலை அதிகம், ஆனால் அழகாக இருக்கும், பார்க்க பெருசாக இருக்கும். மல்லிப்பூ பார்க்குறதுக்குன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வந்து நான் மல்லியும் கொஞ்சம் அரும்பும் வந்து வாங்கி எடுத்துகிட்டு போனேன். ட்ரெயினில் நம்ம சும்மா தானே போகிறோம், நமக்கும் ஒரு டைம் பாஸாக இருக்கும்ல, பூ கட்டிகிட்டே போகலான்ட்டு. ஆனால் ரொம்ப நேரம் உட்காந்து கட்ட முடியல, இடுப்பு வலி வந்துருச்சு. கடகடன்னு ஃபஸ்ட்டு மல்லிப்பூ கட்டிட்டேன், ஏன்னா பூத்துரும் கட்ட முடியாது. அதனால் மல்லிப்பூவை கட்டி ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். பூ நல்லா அப்படியே இருந்துச்சு, வாடாமல். ஏசி கொச்சாக இருந்ததுனால பூ அப்படியே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மல்லியை மட்டும் ஃபஸ்ட்டு கட்டி வச்சுட்டேன். ஏன்னா முள்ளரும்பு வந்து பூத்த பிறகு நம்ம வந்து கட்டலாம். அதனால் நம்ம பசங்க வந்து லீவ் விட்டதுலேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 11:30 இருக்கும், அப்போ தான் நாங்கள் ட்ரெயின் ஏறினோம். அப்புறம் பசிக்கலை, அப்புறம் டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அரும்பு வந்து நான் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்க வந்து போர் அடிச்சனால அப்படியே வந்து மொபைல் பார்த்துக்கிட்டு வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க. கீழே வந்து பெரியவங்களுக்கு கீழே லோயர் சீட் கொடுத்துருந்தாங்க. ஒரு பாப்பாவுக்கு மிடில், ஒரு பாப்பாவுக்கு அப்பர், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க மாற்றி வந்து படுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு, அப்பரில் படுத்துட்டு வர்றது ஜாலியாக இருந்துச்சு. அவங்க வந்து படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே வந்தாங்க. லஞ்ச் 11:30க்கு நாங்கள் ட்ரெயின் ஏறினதுனால லஞ்ச் வந்து நான் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரெயினில் நல்லாவே இருக்காதுங்க சாப்பாடு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சென்னை பக்கம் போனோன்னா காலையில் இட்லி பொங்கல் வடை அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், வெரைட்டி இருக்கும் மதியானம். இங்கே வந்து இந்த கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ் அந்த மாதிரி தான் வந்து ட்ரெயினில் வந்து இருக்கும். கொஞ்சம் தான் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்காது, ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். சிம்பிளாக இந்த வெயிலுக்கு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு ரொம்ப பசங்களுக்கும் பிடிச்ச டிஷ்ஷு, அதனால் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்றது, அப்புறம் படுக்கிறது, இப்படியே தான் இருந்தோம். வெயிலுக்கெலாம் எனக்கு ஏசி ஒன்றும் செய்யலை. நேரம் ஆக குளிர ஆரம்பிச்சுது. அது இல்லாமலும் இருக்க முடியாது. ரொம்ப வந்து அப்படியே வெயில் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது, ரொம்ப ஹீட்டாக அப்படி நமக்கு வந்து உட்காரவே முடியாது புக் பண்ணலன்னா. இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டு இப்படியே வந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் நிறைய எங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்க தான் அதிகம். அதனால் அவங்களாம் வந்து கச்சன்னு அழுதுகிட்டு விளையாண்டுட்டு கத்திக்கிட்டு சத்தம் போட்டு அமைதியாகவே இல்லை. அதனால தான் நான் சவுண்டை வந்து கட் பண்ணிட்டேன். அவங்களாம் தூங்குறது, அப்புறம் கொஞ்சம் நேரம் எந்திரிக்கிறது, அழுகிறது, ஓடி ஆடிட்டு இருக்கிறது, அப்படி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னா கூட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அமைதியாலாம் இல்லை. ட்ரெயின் ஊறுது. என்னது டைமா 3 நான் வந்துருச்சு. சின்ன எதுவும் இல்லை, ஏதாவது பவுல் எடுத்துகிட்டு வந்துருக்கோம்.
செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் பாரு. கப்பா அங்கே இருக்கா, இங்கே இருக்கா, கீழே உட்காந்துருக்கா, மேலே உட்காந்துருக்கு. ஃபஸ்ட்டு நான் மேலே உட்காந்துருந்தேன். என்னம்மா இது போலியா? சரி. மிஸ் பண்ணுறோன்னு கரெக்டான டைம். ஆனால் இந்த ட்ரெயின் வந்து லேட் டைம் கரெக்டாக சில இது சிதம்பரம்